கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு கேமிங் மவுஸை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் இருக்க ஒரு கேமிங் மவுஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கீபோர்டு மவுஸ் எல்லாம் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதே கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஆட்காமோட இந்த 60 USB ஒயர்டு ஆப்டிக்கல் மவுஸ் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் சொல்ல டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நிறைய அன்பாக்சிங் கேட்ஜெட் எல்லாமே ரிவ்யூ பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தவறாமல் கிடைக்கும். ஓகே, இப்போ வீடியோ பார்க்கலாமா? இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸுக்கு ஃப்ரண்டில் நீங்களே பார்க்குறீங்க ஆட்காம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதோட கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. தென் கேமிங் மவுஸ் ஆப்டிக்கல் அப்படின்னு போட்டிருக்காங்க, RGB அப்படின்னு போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதோட மாடல் நம்பர் எல்லாமே போட்டிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைட்லேயும் இதில் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து கேமிங் மவுஸ் அப்படின்னும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கேமிங் மவுஸ். ஆட்காமில் நிறைய டைப் மவுஸ் இருக்குது, பட் இந்த பர்டிகுலர் மவுஸ் பார்த்தீங்கன்னா கேமிங் மவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பார்க்குறீங்க ஒரு புக் மாதிரியே இருக்குது. அதாவது இதில் ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், பட் மவுஸை வெளியே எடுக்க முடியாது. அந்த பக்கத்தில் ஓடி தான் நம்ம மவுஸை வெளியே எடுக்கணும். ஸோ இது பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து டெமோ பார்க்கணும். இப்போ நிறைய பேர் மவுஸ் வாங்குவாங்க. ஸோ அப்போ வந்து ஆஃப்லைனில் இருக்கும்போது நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கணும் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா வாங்குவோம். ஸோ அதே மாதிரி இவங்க வந்து புக் மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மவுஸில் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடை ஓப்பன் பண்ணி மவுஸை நம்ம தனியாக வெளியே எடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கார்டில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ கெட்டு 10% ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுங்க, இல்லைனா ஒரு வீடியோ எடுத்து உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மெயிலுக்கு நீங்கள் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு சென்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் நெக்ஸ்ட் ஆட்காமில் ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி கூப்பன் கோடு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கார்டு உங்களுக்கு வச்சுருக்காங்க. தென் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து அவங்களுடைய கஸ்டமர் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. தென் நம்ம மவுஸை இப்போ வெளியே எடுத்துக்கலாம். மவுஸை தனியாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ பார்க்கும்போது இனிஷியல் லுக்கே நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு. மவுஸோட மேல் பக்கத்தில் ஃபுல்லாக வந்து ஒயிட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. தென் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலரில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மவுஸோட பாட்டமில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. தென் இந்த மவுஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 பட்டன்ஸ் உங்களுக்கு இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்வர்ட், அதாவது நம்ம ப்ரௌசர் ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, எக்ஸாம்பிள் கூகுள் குரோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் நியூ டேப் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் பேக் வர்றதுக்கு இல்லை ஃப்ரண்டில் போகிறதுக்கு ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க ஸ்க்ரோலர் வீல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீலோட மேலே பார்த்தீங்கன்னா DPI சுவிட்ச் இருக்குது. இது வந்து 3 மோடில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த பட்டனை 2 வாட்டி ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மோடு உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மவுஸை வந்து மெதுவாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒர்க்குக்கு ஏற்றபடி அந்த மோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். தென் ரைட் சைடு பட்டன், லெஃப்ட் சைடு பட்டன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 6 பட்டன் இருக்குது இந்த மவுஸில். தென் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா பார்க்குறது ரொம்ப லுக்காக இருக்குது. அதாவது ஒரு கேமிங் மவுஸ்ன்னு சொல்லும்போது கண்டிப்பாக பார்க்குறது கொஞ்சம் லுக்காக இருக்கணும். ஸோ அதே மாதிரி இவங்க அந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா எந்த குறையும் வைக்கல, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கேமிங் மவுஸோட ஒயரும் பார்த்தீங்கன்னா நிறைய கேமிங் மவுஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே கேமிங் மவுஸில் இருக்கிற மாதிரி ஒயரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. USB போர்ட் மட்டும்தான் இவங்க நார்மல் போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு சில மவுஸில் பார்த்தீங்கன்னா கோல்டில் கொடுத்துருப்பாங்க, இவங்க வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. பட்டு ஓகே அப்படின்னு சொல்லலாம். மவுஸோட ரைட் சைடு பட்டனில் பார்த்தீங்கன்னா 6D கேமிங் மவுஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து இந்த ஒயிட்டு கோல்டு கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து மவுஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப நேரம் கிளிக் பண்ணுவீங்க, ஃபாஸ்ட்டாக டக்குன்னு கிளிக் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் மவுஸு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன மவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது. அவங்க கை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் குட்டி மவுஸ் எல்லாம் யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருக்காது. அதே மாதிரி பர்டிகுலராக கேமிங் எல்லாம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய மவுஸ் இருந்தால் தான் அவங்க கையை வச்சு யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். கேம்ஸ் ப்ளே பண்ணுறோம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பர்சனலாக கேம் விளையாடுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை நார்மலாக PC யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பெரிய மவுஸ் தான் யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். குட்டி மவுஸ்னால் கைக்குள்ளார இருக்கும், அதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய மவுஸ் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். இந்த மவுஸில் RGB LED லைட் இருக்கனால உங்களுக்கு கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த லைட்டு பத்தும்போது அதில் வந்து ஆட்காம் அப்படின்னு அவங்களோட பிராண்ட் வந்து சூப்பராக தெரியுது, நீங்களே பார்க்குறீங்க. இதில் உள்ள LED லைட்ஸை வந்து நீங்கள்
நீங்கள் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு மல்டி கலரில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த மவுஸில் இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த மவுஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹499. மார்க்கெட்டில் நிறைய கேமிங் மவுஸ் இருக்குது. ஸோ அதே பேஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவுக்கு அதே டிசைனில் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டில் கேமிங் மவுஸ் ஓரளவுக்கு சீப்பாக என்ன ரேட்டில் இருக்கோ அதே ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க, ₹499. ஸோ நீங்கள் நிறைய கேமிங் மவுஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதே பட்ஜெட்டில் தான் இருக்குது. அந்த 399, 499, 599, 600, 700 இந்த பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ நல்லா வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மவுஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸு சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பை பாய்.